ஓகே, சும்மா போர் அடிக்குது சொல்ல ஒரு நைட் அவுட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிட்டு அரவிந்த சர்ப்ரைஸாக அள்ளி போட்டு அடித்து அங்கே நிறையா போய் அம்பரீஷா அள்ளி போட்டு போயிட்டு போய் சாப்பிட்டு சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு. வீக்கெண்டு வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது. அதான் சரி போவோம் அப்படின்னு. அம்பரீஷ் வேறு வெண்டோ விட்டே இருப்பான். அதான் வெண்டோவே எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்து வரலாம். இன்றைக்கி ஹேர் கட்லாம் பண்ணு பயங்கரமாக பண்ணி விட்டுருக்காங்க. அவர் ஸ்டைலாக பாருயா. வெண்டோ எடுத்து கிளம்புவோம். வீட்லேயும் யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. ஆக்சுவலாக போவோம், என்ன பண்ணிட போகிறாங்க. ஹாய், என்னடா இந்த vlog, என்னடா இந்த சேனல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது முழுக்க ஒரு அன்பிளான்ட் ஈவெண்ட்ஸை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணி எங்கள் லைஃப்பில் வந்து என்ன நடக்குது, நாங்கள் எப்படி வந்து ஒவ்வொரு நாளுமே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு குட்டி சின்ன மெமரிஸை ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த பிளானுமே. இப்போ இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு திடீர்னு கால் பண்ணி மச்சான் வாடா ஒரு நைட் அவுட் மாதிரி ஒன்று போகலாம், வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ ஆக்சுவலாக வந்து எங்கே போகணும் எது போகிறோன்னு எதுவுமே தெரியாது. அவன் கால் பண்ணி வெளியில் போகலாம், நைட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஸோ அதனால் இனிமேல் என்ன ஆக போகுது, என்னென்ன பண்ண போகிறோங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிளம்பி அரவிந்த் வீட்டுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கேன். வீட்டிலேருந்து பக்கம் தான் அரவிந்த் வீடு. இருந்தாலும் போயிட்டு கூப்பிட்டு நடந்து வாடான்னு இருக்கணும். இதுதான் எங்க ஊரு. பைபிள் ரெடியா பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கு. வாங்க மிஸ்டர் அரவிந்த். ஓகே செல்வோமா. காஸ்டியூம் சேஞ்ச். ஸோ காஸ்டியூம் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட பேட்டரி ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ போனால் எப்போ வரும் எப்போ விடுவாங்கன்னே தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபோன் பேட்டரியை சார்ஜ் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் மேபி பசங்க வந்துடுவான்னு நினைக்கிறேன். வந்துட்டு நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கலாம், அங்கேருந்து vlog கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி என்ன ஆக போகுது எது ஆக போகுது ஒன்றுமே தெரியல. ஏன்னா சுத்தமாக பிளானே இல்லை, எங்கே போகிறோன்னு தெரியல. திடீர்னு கால் மட்டும் வந்திருக்கு. எனக்கு பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா பயங்கர கூத்து நடக்க போகுதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்குமே வந்து செம்ம ஒரு ஜாலியான ஒரு ரைடு இருக்குங்கிறத வந்து நான் நம்புகிறேன். ஹைப்பை குறைச்சிட்டு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதுக்கு டைலாக் ரைட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பரீஷ் ஆக்டர் தான். அம்பரீஷ் சொன்னா நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். சரி, இப்போ என்ன பிளான்? இப்ப நேரா போறோம், நல்லா சாப்பிடுறோம், வீடியோ சுத்துறோம். அதான் பிளான். சுத்துறோம். அம்பரீஷ் நீங்க வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். எப்ப போற உங்களுக்கு நினைப்பு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ரொம்ப தப்பா இருக்கு. நான் வந்து என்டர்டைன் பண்ண ஜீவா மாதிரி. த்ரிஷா வந்தா நான் போவேன்டா, கல்யாணம் பண்ணி ரைட்டா போறதா எப்படியோ போ. அப்படி நிமித்தி வச்சிரு, நீதான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா புடிங்க சார். இது என்ன சார் மூணு நேரம் தொங்குது? அது வந்து செட் ப்ராப்பர்ட்டி. அது செட் ப்ராப்பர்ட்டி. அது எங்க போடுங்க சார். கார் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. ஆனா எங்க போறோம்னு தெரியல, தெரியாது. எக்ஸாக்ட் பிளான் வந்து இப்ப எங்கயாவது போறோம், சாப்பிடுறோம். சாப்பிடறதுக்கு எதுக்கு நைட் விட்டு நேரம் ஜேசி போயிட்டு இருக்கு. முன்னாடி போய் அடிச்சு சம்பவம் பண்ணிடுவோமா? பட்டியார் இந்த வீட்டுல வந்து யாரும் இல்ல, அதனால இப்ப பட்டி பாட்டி பண்ணலான்னு ஒரு பிளான். பட்டி போறோம், பட்டியை ஒம்பளுக்குறோம், ஃபன் பண்றோம், சம்பவம் பண்றோம். ஏன்னா எங்க வீடு தனியா இருக்கனால யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த சொல்றாங்க பக்கத்துல கூட்டமா தான் வர மாட்டாங்க. தனியா இருக்கனால அந்த வீட வம்பளுக்கு போறோம். வீடு வம்பளுக்கு நல்லா பண்ண போறேன். செவுத்து இப்ப வந்து டிலே ஆனது காரணம் ரீசன் சொல்லுங்க. ஆடியன்ஸ் காரணம் சொல்லுங்க. ஏன் டிலே 9:40 இருக்கு? ஒவ்வொருத்தருக்கு ஒரு கமிட்மெண்ட். இப்ப கார்த்திகை பேசினா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிட்டு வரணும். இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா பாவம், நாளா ஒரு கல்யாணம் பண்ண ஒரு குடும்பஸ்தன் ஆயிட்டேன். சிங்கிளா சுத்துறேன். அப்படி இல்ல குத்தி காமிக்கிறாங்க. குத்தி
குத்திலாம் காமிக்கல friends. இப்ப என்னன்னா இப்ப எங்களே மாதிரி இவரு கமிட்டட் ஆயிட்டாருன்னா அப்ப எங்க நிலைமை இவருக்கு தெரியும். டக்குனு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றதுல வரும்ல, அப்ப இருக்கு வரும், அப்ப இருக்கு. இவர் தான் வந்து சந்தானம், இவர் தான் வந்து வினய். என்ன மச்சான் இது அந்த நாய்க்காக அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது அந்த பரதேசிக்காக cheers. இவரு போய் ஃபாரின்ல திருசா கூட டேஸ்டா அப்படியே பாடிட்டு இருப்பாரு. அதான் இப்ப நான் வந்து ஓப்பனா சொல்றேன், நீங்க ப்ரோ நீங்க வந்து லவ் பண்றீங்க, Yes. நீங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு, Of course. நான் ஏன் சிங்கிளா இருக்கேன்னா ஓப்பனா ஒன்று சொல்ல சார், ஓப்பனா சொல்றது என்னன்னா நீங்க 2 பேரும் நாளைக்கு வந்து அடி போடுவீங்க, அப்படி நிலைமை வரும். மச்சான் நான் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்ப அதுதான் ஒண்ணு கிடையாது, படாதே கிடையாது, ஆல்ரெடி பண்ணிட்டாச்சு. ஃபீலிங்ஸ் புலம்புறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, அவன் சிங்கிளா இருக்கானு, அதுக்கு தான் உங்களுக்காக நான் தியாகம் பண்றேன். இந்த தியாகம் நீ பண்ண வேணாம், நீ கல்யாணம் பண்ணி எங்களோட சேர்ந்து பூஜை கல்யாணம் பண்ணு. பண்ணுங்க. அது தியாகம் இல்ல, இல்ல, அது நரபலி. ஏன்டா கல்யாணம் பண்ணுங்க bro. இதோட பெரிய பெரிய தியாகம்லாம் பண்ண வேண்டியதா வரும். அதுக்கப்புறம் பண்ணுவீங்க பாருங்க. தியாகம் பண்ற மாதிரி ஏறும். அதுக்கப்புறம் நீ வந்து எங்களோட ஒண்ணு சேர்ந்துருவ. அப்பதான் எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு வந்து ஜாலியா இருக்கும், அப்படிலாம் தோணாது. ஒண்ணு சேர முடியாது. எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா ரம்மி சேர்ற மாதிரி ரொம்ப நாள் தான் ஒண்ணு சேரும், பாட்டு உடனே போட்டு சேர முடியும். ஆடிட்டு எப்பயாவது நான் தேடி வரேன், அப்பெல்லாம் யாரும் உங்களை தேடி வருவா? நம்ம 3 பேர் நம்ம கிளிகளா, என் பொன்மணிகள். சரி, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஒரு என்ன ரோடு இது? நம்ம வந்து இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா வேற எங்க இல்ல, ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். இங்க இருந்து நம்ம எங்கிட்டு போறோம்னு தெரியல. சரவணன். நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எல்லாம் இப்பதான் வந்து மேஜர் முக்குந்தர் தெரியும். நாங்கெல்லாம் மேஜர் சரவணன், சரவணங்கிற ஒரு லெஜெண்ட வந்து நாங்க கொடுத்த ஒரு ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். which is திருச்சி. திருச்சி தங்க திருச்சிடா. நம்ம திருச்சி, இது எங்க திருச்சி. எங்க ஒரு திருச்சி. டைலாக் பேசி ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கான் மச்சான். நமக்குலாம் ஒரு கிரகம் வர மாட்டேங்குது. டைலாக் அப்படியே ஸ்கோர் பண்ணி போயிட்டு இருக்கான். நம்ம என்ன பேசுறோம் யோசிக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் எடுத்து பாலை ஏறினா எங்க ஏரியா, இறங்குனா ரைட் எடுத்தா அரவிந்த் ஏரியா, பேக்ல போனா ஏரியா, பேக்ல போனா உங்க ஏரியா. இப்போ நம்ம எந்த சைடும் போறது? ஹைவேஸ் போலாமா? ஹைவேஸ் போயிருவோமா? நேரா போய் ஹைவேஸ்ல குத்துவோம்டா. ரைட் திரும்பினா மதுரை, லெஃப்ட் திரும்பினா சென்னை. சென்னை போனா வந்து காட்டி ஹாப்பி, மதுரை போனா எல்லாருமே ஹாப்பி. தூங்கா நகரம் தூங்க வச்சுட்டாங்க. 10 மணிக்கு மேல கடை இருக்காது, போக முடியாது, சாப்பிட இருக்காது. சோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேணா நேற்று அந்த பார்வதி பவன் அதுக்கு வேணா போலாம். ஓகே, பார்வதி பவன் ப்ரொமோஷன் பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோ நீங்க ப்ரொமோஷன் கொடுக்கலனா உங்க ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பார்க்கிங் இடம் கொடுங்க. முன்னுக்கும் போடவும் முடியல, பின்னுக்கு எடுக்கவும் முடியல. அங்க போறோம், சூடா காஃபியை குடிக்கிறோம். காஃபி குடிச்சிட்டே வந்து நம்ம அடுத்த பிளான் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்றோம். ஓகே, காஃபி குடிக்கலான்னு போனா காஃபிக்கு முன்னாடி ஒரு பிரேக்கப் போடுறாப்புல நம்ம ஆளு. என்ன பண்றது? பரவசமானே சாமி பக்தி ஐயப்பன் தப்பு. மலைக்கு போறாங்க போல, மலைக்கு போற செல்லும் நபர்கள், செல்லும் சாமிகள் நம்மளுக்கு ஒரு என்ன ப்ரோ காஃபி குடிச்சிட்டு வந்தீங்களா? சாமி பாட்டா பாடிட்டு இருக்காங்க. நம்மள வரிசையில் நம்மளோட பயணத்துக்காக நம்மளோட ஐயப்பன் பக்தர்கள் வந்து நமக்கு இன்னும் துணையா இருப்பார்கள். நீங்களும் மலைக்கு போறவங்களா இருந்தா பத்திரமா போயிட்டு வாங்க. மலைக்கு போறவங்க மலைக்கு மட்டும் போங்க, வேற எதுக்கும் போகாதீங்க. நல்லா போயிட்டு மாலையை கட்டிட்டு ஐயப்பனுக்கு நல்ல ஒரு எனக்கு புத்தி கொடுப்பான்னு சொல்லி வேண்டிக்கங்க. இங்க ஒரு பக்தர் இருக்காப்ல. ஓகே ப்ரோ, ஓகே சாமியே சரணம் ஐயப்பா. காஃபின்னு ஒருத்தன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன ப்ரோ காஃபி நீங்க ஏன் சாப்பிட்றீங்க? என்ன ப்ரோ காஃபின்னு சொல்லிட்டு இது என்ன ப்ரோ இது? நம்ம பசி ப்ரோ. ப்ரோ சரி, நம்ம காஃபி தாங்க மாட்டாரு. ஓகே ப்ரோ, சாப்பிட்டாச்சா? நல்லா சாப்பிட்டாச்சு ப்ரோ. அப்பா, இதுல என்ன ஹைலைட்னா ஐயப்ப பக்தர் மாலை போட்டு ஒருத்தர் பிரியாணி நிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்துச்சு பிரியாணி. அதான் சாமி பக்தியோட அந்த காதலோட பிரியாணி செய்யும் போது செஞ்சிருக்கப்ப பிரியாணி செய்யல ப்ரோ, செதுக்கி இருக்காங்க. அதுவும் அந்த பீஃப் வறுவல் இருக்குல்ல ஐயா, மோடி ஐயா நல்லா இருந்துச்சுங்க ஐயா.